ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக் வித் கோமாளியில நடக்கிற இஷ்யூக்கு அந்த செட்ல உள்ள கோமாளியிலே முக்கியமான கோமாளின்னு பார்த்தீங்கன்னா சுனிதா அவர்கள். அவங்க ரீசெண்டா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க திவாகர் அவர்களை பத்தி. இப்போ அந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, திவாகர் அவர்கள் வந்து எல்லா பெண்கள்ட்டையுமே தப்பா தான் நடந்துட்டு இருக்காரு, அவர் பேசுறது சரியில்லை, மிஸ்பிஹேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு மாகாப் அவர்கள் திவாகர் மேல வந்து முக்கிய குற்றச்சாட்டா வச்சிருந்தாரு. அதனாலதான் நாங்க அவரை ஃபர்ஸ்ட் அடிச்சோமே, திவாகர் அவர்களை வந்து மாகாப்பா இரும்பு ராடால தாக்கி சொல்லி தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. திவாகர் அவர்களுமே அதனாலதான் போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கு மாகாப்பா அவர்கள் தெளிவான ரீசன் சொல்லியிருந்தாங்க. எல்லா பெண்கள்ட்டையுமே வந்து தப்பு தப்பா பேசுறான், அவங்க எல்லாம் வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான், கணவன் முன்னாடியே போய் மனைவி கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான், அதனாலதான் வந்து நாங்களே அனுப்பி விட்டோம் சேனல்ல இருந்து. இப்ப வெளில அனுப்பி விட்டதான் வந்து பிரபலம் ஆகணும்ன்றதுனால வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாகாப்பா நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ மாகாப்பா அவர்கள் ஷேர் பண்ணதுக்கு திவாகர் அவர்கள் வந்து என்னை பத்தி தப்பா சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு சுனிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் வேர்டு தான் தெரியும். திவாகர் அவர்கள் நிறைய இது பேசியிருக்காரு, அவரை பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்டு மீனிங் தெரிஞ்சுப்பேன். புகழ் அவருமே அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொன்னாங்க இதுக்கு இது மீனிங்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்கிட்ட ஃப்ளோட் பண்ணியிருக்காருன்னு. அவர் என் டீமே நிறைய விஷயத்த தப்பா தான் பேசியிருந்திருக்காரு. அவரு செட்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண்கள் டீமே வந்து கொஞ்சம் ஓவரா தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி சுனிதா அவர்கள் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா திவாகர் அவர்கள் நான் செட்ல அப்பெல்லாம் இல்ல, ஒர்க்னா ஒர்க், எல்லா டீமும் நல்ல டைப்பா ஜாலியா தான் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.